ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. எதுவுமே மாற போகிறதில்ல அப்படின்னுட்டு நினச்ச உடனே என்னடா அப்படின்னுட்டுன்னு யோசிக்கிறீங்களா? ஸோ எதை யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நாம் டக்குன்னு யோசிக்கிற ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் தாங்க. எப்படி அந்த பர்சனை மாற்றுறது, எப்படி அவங்கள நம்மளுடைய வழிக்கு கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏகப்பட்ட சிந்தனைகள் நம்மளுடைய மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, யாரையும் மாற்றுறதுக்கோ ஏமாற்றுறதுக்கோ நாம் இந்த உலகத்தில் பிறக்கலை அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நமக்காக எடுத்து வைக்கிறோமா அப்படிங்கிறது தாங்க ரொம்பவே முக்கியம். பிரச்சனை இல்லாத மனிதர்கள் உண்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஆணித்தரமாக இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். பட் அந்த பிரச்சனைகளையும் தாண்டி ஒருத்தங்க எப்படி முன்னுக்கு வர்றாங்க அப்படிங்கிறது தாங்க ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ எதுவுமே மாற போகிறதில்ல அப்படிங்கிறத ஒரு பாயிண்டாக எடுத்துக்கிட்டு இதில் என்ன கருத்து சொல்ல வரேன் அப்படின்னுட்டு நாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நபரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் தயவு செய்து உங்களுடைய மைண்டில் இருந்து எடுத்துக்கோங்க. எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறதும், அந்த மாற்றத்தை நம்மக்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும். பட் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமலேயே நிறைய பேர் முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் சரி அது ஒரே நாள்லையோ ஒரே இரவுலையோ எதுவுமே மாறி போகிறதே கிடையாதுங்க. ப்ராக்டிஸ் மட்டும்தான். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை எப்படி உங்களுடைய வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத யோசிக்கிறத தவிர்த்துக்கிட்டு நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறத மட்டும் ஜஸ்ட் ஒரு எண்ணத்தில் கொண்டு வாங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எதில் திறமை இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யூகிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் என்னென்ன எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி எதுவுமே சடனாக மாற போகிறது கிடையாது. பட் அந்த சடனாக மாற போகிறது அப்படிங்கிறது ஜஸ்ட் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், உங்களுடைய கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும், இல்லது உங்களுடைய கண்டினியூஸான ஒரு ப்ராக்டிஸாக இருக்கட்டும், உங்களை டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் நிறைய வெற்றியாளர்களை எடுத்து பாருங்கள். யாருமே ஒரே நாள்லையோ அடுத்த செகண்ட்லேயோ முன்னுக்கு வந்தவங்களாக இருக்காது. தொடர் ப்ராக்டிஸ் மூலம் ஏதாவது ஒரு சின்னதான ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணி தான் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னுக்கு வந்ததாக இருப்பாங்க. ஸோ எதுவுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறத விட எது தெரியுமோ இல்லது எது தெரியாதோ அதை கற்றுக்கிறதுக்காக நீங்கள் ரெடியாக இருக்கீங்களோ அதை கண்டினியூஸாக உங்களுடைய வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாருங்க. எப்போதுமே ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது மாதிரி ப்ராக்டிஸ் மட்டும்தாங்க உங்களுடைய லட்சியத்தை அடைகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ எந்த ஒரு வெற்றியாளர்களும் எடுத்துக்கக்கூடிய 3 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ், கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க்கு. அது லைஃப் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாகவே கண்டிப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் ஏதாச்சும் ஒரு ஏமை வச்சுருப்பாங்க, இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு இலக்கை மையமாக வச்சு இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸாக உங்களுடைய எஃபர்ட்டை ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கோட நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் மாற்றத்தை உணர்வீங்க. இல்லை நான் இதை 2 நாள் நான் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு, 3ஆவது நாள் அதுக்கு ஒரு தடையை போட்டுக்கிட்டு இன்னும் ஒரு 2 நாள் கழித்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய ப்ராக்டிஸில் கண்டிப்பாக வராது. இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க. அது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி. ஸோ ப்ராக்டிஸும் இருக்கணும், கன்சிஸ்டன்சியும் இருக்கணும், அதே டைமில் ஹார்ட் ஒர்க்கு. இந்த ஹார்ட் ஒர்க்கை விட ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஹார்ட் ஒர்க் நம்மளுடைய முழு எஃபர்ட்டையும் போட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் யோசித்து பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் இந்த ஸ்மார்ட் ஒர்க் இருக்கே 10 நாள் பண்ணக்கூடிய ஒரு செயலையும் 2 நாளில் எளிதில் முடிக்கக்கூடியதாங்க இந்த ஸ்மார்ட் ஒர்க். ஸோ எப்போதுமே மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறதுக்காக ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கோங்க. அந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஹார்ட் ஒர்க்கிங் தாண்டி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். எதுவுமே மாற போகிறதில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம் அப்படியே உட்கார்ந்துருந்தோன்னா எதுவுமே மாறாது தாங்க. ஸோ மாற்றம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகட்டும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி